Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் லபாப்தார். இது ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி. இது ஒரு செமி கிரேவி டைப் தான். சப்பாத்திஸ், ஃபுல்காஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் பராத்தாஸ் கூடயும் இது தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப அதிகமான ஸ்டெப்ஸ்லாம் இல்லை. ஸோ எக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஸ்பெஷல் ட்ரீட் ஃபார் தெம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டில் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இது கூட 4 முட்டையை ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. ஸோ எக்ஸ்லாம் நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா அதை ஒரு கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. கையில் உதுத்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக கிரேட்டரில் கிரேட் பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கிரேட்டரில் கிரேட் பண்ணும்போது நம்ம கேரட்லாம் சரக்குன்னு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. மேலேருந்து ஒரு வாட்டி கீழே இழுத்துட்டு வரீங்கள்ல, மறுபடியும் மேலேருந்தே கீழே இழுத்துட்டு வாங்க. கீழேருந்து மேலே இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா எக்கு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அழகான கிரேட்டட் எக்கு கிடைக்கணும் அப்படின்னா மேலேருந்து கீழே அதே மாதிரி இழுங்க. கீழேருந்து மேலே எக்ஸை இழுத்துறாதீங்க, எக்கு குழஞ்சி போயிடும். இப்போது இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணுங்கள். எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலையையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து வர ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணுங்கள். இப்போது இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த தக்காளி இருக்கிற இடமே தெரியாமல் குழஞ்சி போகிற அளவுக்கு இதை வதக்கணும். ஸோ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே சீக்கிரமாக குக் ஆகி நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் இதுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இவ்வளோ தான் மசாலா பவுடர்ஸ் தேவை, வேறு எந்த மசாலா பவுடரும் இதுக்கு தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா எல்லாமே நல்லா கலந்து வெந்து குழஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக வெந்து குழஞ்சி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது கிரேட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இது கூடயே ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 கப்ஸ் ஆஃப் வாட்டரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது செமி கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்றதுனால நான் 1.5 கப் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு நல்லாவே கிரேவி டைப்பில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா அந்த வாட்டர், அதெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகி நம்மளுக்கு ஒரு செமி கிரேவி டைப்பில் கிடச்சிடும். இப்போது நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஆஃப் எக் லபாப்தார் இஸ் ரெடி. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய பிளாகோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.